மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். வந்து எங்களுக்கு அக்செப்டன்ஸ் கிடைக்கும். எல்லாருமே வந்திருக்கக்கூடிய இந்த தருணம், இந்த டைட்டில் ரிவீல் பண்றதுக்கான தருணம். ஸோ அது பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எல்லாருமே மேடையில் இணைந்து இந்த டைட்டிலை ரிவீல் பண்ண போறோம். ஸோ பிரசாந்த் சாருடைய அடுத்த படத்தினுடைய டைட்டில் நமக்காக இதோ காத்துட்டு இருக்கு. லட்சியமாய் கொல்லடா, தன்னை உணர்ந்து உனை உணர்ந்து செல்லடா என்று மிகப்பெரிய வெற்றி பட நாயகன் ரஞ்சன் அவருடைய பெயர் தாங்கி வரக்கூடிய ரஞ்சன் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் மாபெரும் வெற்றி நீட்டி தரும். இன்னைக்கு ஒரு ஃபில்ம் மேக்கராக ஒரு டைரக்டராக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு பாலமகேந்திர சார் தான் ரீசன். அண்ட் நான் அந்த ஸ்கில் செட்ஸ் கற்றுக்கிட்டது வந்து பாலமகேந்திர சார்கிட்ட. அந்த ஸ்கில் செட்ஸை நான் எக்ஸிபிட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்தது கதிரேசன் சார். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் அவர். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி 6 ப்ரொடியூசர்ஸ் வந்து 5 பேர் ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்கிட்ட கதை கேட்டுட்டு அந்த நேரத்தில் பண்ண முடியாமல் போயிடுச்சு வெவ்வேறு காரணங்களுக்காக. கதிரேசன் சார் தான் வந்து அப்போது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணார். ஸோ அதனால் வந்து கதிரேசன் சார் அண்டு பாலுமகேந்திரா சார் 2 பேரோடையும் இந்த நிகழ்ச்சி சம்மந்தப்பட்டிருக்கு. பிரசாந்த் சார் வந்து தானு சார் சொன்னாங்க, வண்ண வண்ண பூக்கள் பற்றி சொன்னாங்க. ஸோ பிரசாந்த் சார் வந்து அந்த டைமில் பாலுமகேந்திர சாரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரும் ஒரு பாலுமகேந்திர சாருடைய ஸ்டூடெண்ட் தான். ஸோ அந்த விதத்தில் ஐ எம் ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் விஷ் ஹிம் அ வெரி ஹாப்பி பர்த்டே. அண்ட் இந்த ஈவெண்ட் கெட்ஸ் ஈவன் மோர் ஸ்பெஷல் பிகாஸ் கதிரேசன் சார் என்னை இன்னைக்கு இங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பேசலாமான்னு எனக்கு தெரியல. அதனால் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அந்த டைட்டில் ரிவீலோடு சேர்த்து பேசிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இந்த புது ஃபில்மோட டோட்டல் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் பிரசாந்த் சார் ஆன் ஹிஸ் பர்த்டே எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2 நல்ல விஷயங்கள் ஒரே நேரத்தில் நடக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். 2 விஷயத்துக்கும் பொதுவாக வந்து ஒரு விஷயத்துக்கு தான் எல்லோரும் வருவாங்க, இன்னொரு விஷயத்துக்கு மறுபடியும் அதே நாள் இருந்தால் தவிர்ப்பாங்க. ஆனால் 2 விஷயம் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் பாசிட்டிவாக நடக்குது. ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி பர்த்டே டு மை டார்லிங் பிரசாந்த். கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ் பிரதர். பிரசாந்த் எப்போவுமே ஃப்ரம் த பிகினிங் பிஃபோர் நான் ஆஸ்டினேட்டராக இருக்கும் போதுலேருந்து வியந்து பார்த்த நிறைய படங்கள், திருடா அதுக்கு முன்னாடி படங்கள், செம்பருத்தி எல்லாம் நாங்கள்லாம் தியேட்டரில் பார்த்து ரசித்து விசில் அடித்த ஒரு நடிகர் பிரசாந்த் எல்லாம். ஏன்னா எங்களுக்கெல்லாம் போகாமல் அந்த டைமில். ஏன்னா எங்கள் பக்கத்தில் முன்னாடி இருக்கிற பெண்கள் எல்லாமே வந்து பயங்கரமாக சைட் அடிப்பாங்க. இந்த கலருக்கு எப்போவுமே லேட்டாக தான் வந்து எங்களுக்கு அக்செப்டன்ஸ் கிடைக்கும். இவருக்கெல்லாம் பயங்கர அக்செப்டன்ஸ் அந்த டைமில், பயங்கர பொறாமல் இருக்கும். கண்டினியூஸாக சில்வர் ஜூப்ளியாக கொடுத்துருப்பாரு. இன்ஃபேக்ட் ஐ ஷுட் தேங்க் எப்போவுமே ஒரு ஆக்டருக்கு முக்கியமாக நம்ம கோல் அச்சீவ் பண்ணணும்னா கூட ஒரு தூணாக யாராவது இருக்கணும் எப்போவுமே. அது தியாகராஜன் சார் வந்து ஃப்ரம் த பிகினிங் டில் டுடே அவர் இருக்கிறது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். தியாகராஜன் சார், உங்களோட விஷன், யூஆர் அ விஷனரி. ஆக்சுவலி யூஆர் அ விஷனரி. உங்களோட விஷன், உங்களோட உழைப்பு தான் டுடே பிரசாந்த் இஸ் ஸ்டாண்டிங் டால் டில் டுடே. ஸோ ஐ ஷுட் தேங்க் ஹிம் பிகாஸ் எங்கள் அப்பாவும் அதே மாதிரி தான். தியாகராஜன் சார் பற்றி அப்பா எனக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோ, தியாகராஜன் சார் எப்படி விடாமுயற்சியாக அவர் பையனை வந்து கொண்டு வராரு, அந்த மாதிரி தான் நானும் பண்ண போகிறேன் அப்படின்னு he kept you as an example sir. So we always keep you in mind. Thanks to you sir for being with a lovely star and not a joke to survive in the industry for so many years at the top. So I always wish my brother Prashant and எங்கிட்ட 2 புதுமுகங்கள். ஸோ ஹாப்பி. தம்பி ஹரி கதிரேசன் சார் என்னோட நண்பர், என்னோட பிரதர், அதுக்கப்புறம் தான் தயாரிப்பாளர். அப்புறம் நான் தலைவராக இருக்கும்போது அவர் பொதுச் செயலாளராக இருந்தார். அதெல்லாம் வேறு, அது சேவை. ஆனால் நட்புன்ற ரீதியில் கதிரேசன் சார் வந்து பல வருடங்களாக என்னோட இருந்து நல்லது கெட்டது, இன்பம் துக்கம், சோர்வடைகிறது, மேலே வர்றது எல்லாத்துலேயும் ஒரு பங்களிப்பாக இருக்கார். அவர் மட்டும் இல்லை, அவங்க ஒய்ஃபும் பசங்களும். பையன் வந்து இன்னைக்கு வந்து எல்லா வகையிலையும் he looks so positive. That is the best part of it. So I wish Hari all the very best in this venture. And
there you can, what can you expect from such a lovely, pleasant, divine looking lady, human being and actress. Devayani madam oda daughter Priyanka is being introduced. You have a great legacy to take forward, ma, as I said, because Devayani madam is not only chinna பெரியத்தெரை மட்டும் இல்லை, சின்ன தெருலையும் மேடம் has reached to every house. நாங்கள்லாம் டவுன் சவுத் ராஜபாளையம் ஆகட்டும், குக்கிராமத்துக்கு போனாலும் தேவயானி மேடமோட ஃபஸ்ட்டு அவங்களோட சீரியல் தான் பார்த்துட்டு இருப்பாங்க நாங்கள் ஷூட்டிங் பண்ணும்போது. ஸோ யூ ஹேவ் டு கேரி த லெகசி ஃபார்வர்ட். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். டெஃபினெட்லி யூல் டூ வெல். ஐ விஷ் த டைரக்டர் அண்ட் என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ, எஸ்பெஷலி டார்லிங் ஜிவியோட மியூசிக்கு. ஸோ சொல்லவே தேவையில்லை. இப்போ யூத் திரைப்படம் வந்து ஜிவி வந்து ஒரு மிகப்பெரிய தூணாக இருந்து அந்த படம், நான் இப்போ ரீசெண்டாக ஆந்திரா போயிருந்தேன், ராஜமன்றி தாண்டி காக்கிநாடா தாண்டி ஒரு கிராமத்தில் வந்து யூத் படம் போஸ்டர் நான் பார்த்தேன். ரொம்ப பெருமைப்பட்டேன். ஒரு தமிழ் படம் தெலுங்குலேயும் சக்கப்போடு போடுது. ஸோ திஸ் இஸ் த டைம். ஸோ ஹாப்பி டு சி யங்ஸ்டர்ஸ் கம்மிங் ஃபார்வர்ட். அந்த வகையில் திஸ் பிளாட்ஃபார்ம் இஸ் கோயிங் டு பி ரியலி, இந்த தருணத்தில் நீங்கள் 2 பேர் இன்ட்ரடியூஸ் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி படங்கள், எல்லா படங்களும் ஒரே படம் தான், irrespective of budget or anything. We were all newcomers in the beginning. So இது வந்து this movie, I wish them all the very best. To Kadhiresan sir, to Priyanka, to Hari, and happy birthday to darling Prashant and everyone involved, the cast and crew. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது 2 நிகழ்ச்சி ஒரே நேரத்தில் கலந்துக்கிட்டதில். அண்ட் உங்கள் கையில் தான் இருக்குது எப்போவுமே. நீங்கள் எப்படி என்னை 2004 செல்லமேல வந்து என்னை ஆதரிச்சிங்களோ, இன்னி வரைக்கும் ஆதரிக்கிறீங்களோ, அதே மாதிரி தம்பியும் பிரியங்காவும் நீங்கள் வந்து கூட இருந்து நீங்கள் இருக்கீங்கன்றது அவங்களுக்கு இருந்தால் இன்னும் பெரிய பலமாக இருக்கும். தியாகராஜன் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு தலைமுறை வருது, லான்ச் ஆகுறாங்க இன்னொரு தலைமுறை. புது முகங்கள் அறிமுகம் பண்றது ஒரு பெரிய விஷயம், ரொம்ப ஒரு பெரிய சிறப்பான ஒரு விஷயம். புது முகங்களை கொண்டு வருது, லான்ச் பண்றது, அவங்களோட எதிர்காலத்தை செதுக்கிறது. அந்த மாதிரி தியாகராஜன் சார் வந்து இந்த படத்துல என்னோட மகள் பிரியங்கா ராஜகுமாரன், அதுக்கப்புறம் ஹரி கதிரேசன் 2 பேரையும் லான்ச் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தியாகராஜன் சார். வி ஆர் ஆல்வேஸ் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு யூ. தேங்க்யூ ஸோ மச். ஹார்ட் ஃபெல்ட், ரொம்ப ஹார்ட் நிறைந்து கிரேட்ஃபுல்னஸ். தேங்க்ஸ். ஏன்னா அறிமுகம் படுத்துறது பெரிய விஷயம், அது ஒரு இன்னொரு லைஃப் கொடுக்கறது. அதை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க இந்த 2 பேருக்கும். கண்டிப்பாக இவங்க உங்கள் பேரை காப்பாற்றுவாங்க, நல்லா நடிப்பாங்க, சினிமாவில் ரொம்ப நாளாக இருப்பாங்க. அப்படி தான் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா நடிப்பாங்க, சூப்பராக வருவாங்க. ரொம்ப சந்தோஷம். பிரசாந்த் அவர்களுக்கு என்னோட பர்த்டே வாழ்த்து. ஹாப்பி பர்த்டே பிரசாந்த். தேங்க்யூ ஃபார் யோர் சப்போர்ட். அப்பு படம் பண்ணும்போது நினைக்கவே இல்லை என்னோட பொண்ணு அதுக்கு மறுபடியும் நம்ம இணையும் போது என்னோட டாட்டர் இவங்களோட ப்ரொடக்ஷனில் நடிப்பாங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்கல இல்லையா? நினைத்தாலே நெஞ்சுக்குள்ள இனிக்கும் அதை ஏனோ அப்படி ஒரு பாட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுதான் அப்போவே நல்ல ஒரு இனிப்பான ஒரு விஷயம் ரெடி ஆகிட்டு இருந்தது. என்னோட பிரியங்கா ஹரி எல்லாம் வர்றதுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பலமாக ஒரு தூணாக இருக்கிறது ஹரியோட அப்பா கதிரேசன் சார். கதிரேசன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கேமராமேன் ரவி யாதவ் சார், பெரிய கேமராமேன், டைரக்டர், அவரும் ஒரு பக்க பலம். ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக் டைரக்டர், இன்னொரு ஒரு பெரிய பக்க பலம். அந்த மாதிரி ஒரு நிறைய லெஜெண்ட்ஸாக இருக்கிறாங்க இந்த ஃபில்மில். இந்த ஃபில்ம் பெரிய வெற்றி அடையணும். அண்ட் விஷிங் த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ எவ்ரிதிங் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஆக்சுவலாக வந்து இந்த டைட்டில் ரிவீல் பண்ணுறதுக்கப்புறம் பேசலான்னு இருந்தேன், ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ கதிரேசன் சார் வந்து எனக்கு சொன்னார், இந்த மாதிரி ரொம்ப நாளாக பேசிகிட்டே இருக்கோம், ஏதாவது ஒரு படம் ப்ராஜெக்ட் பண்ணலாம், பையனோட பசங்க 2 பேர் இருக்காங்க, யார் வேணால் பண்ணலான்னு சொல்லிகிட்டே இருக்கார், கிளாஸ் போகிறாங்க எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தார். சரி இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் லான்ச் ஆகலாமா, இந்த ஃபில்மு தியாகராஜன் சார் பண்ணுறாங்க, பிரசாந்த் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஓகே சார், நான் எனக்கு
கொஞ்சம் ஹைட்டாக இருக்கான்னு எனக்கு தெரியும். ஆனால் வந்து எனக்கு மைண்டில் வந்து இவன் இல்லவே இல்லை. இப்படி இந்த மாதிரி இல்லை. ஆட்களம்ல ஒரு 2 ஷாட்டில் இருப்பாங்க. சும்மா கூப்பிட்டு உட்கார வச்சுருந்தேன். எனக்கு அதுதான் மைண்டில் இருக்குது. இங்கே வந்தால் நல்லா தாடி மீசெல்லாம் நல்லா வளர்ந்து இஸ் அ மேன் நவ். ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ளீஸ்ட். அதே மாதிரி தேவயானி மேமோட டாட்டரோட சேர்ந்து பண்ணுறான்னு சொன்னப்போ இன்னும் சந்தோஷமாக இருந்தது. ஷி ஆல்வேஸ் ஹேஸ் த வாட் டு சே த குட்வில் ஆஃப் தமிழ் பீப்புள். நமக்கு அவங்க பண்ண ரோல்ஸ் எல்லாம் வந்து நம்ம வீட்டில் ஒருத்தராக வந்து அவங்கள பார்க்க வச்சுருக்கு எப்போதுமே. அண்ட் அந்த லவ் அண்ட் கேர் அவங்க டாட்டருக்கும் எல்லார்கிட்டையும் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் வே ஷீ கேரிஸ் ஹெர்செல்ஃப் ஆன் வேர் ஷீ இஸ் ப்ரெசன்ட், அது எல்லாருக்குமே ஒரு ஆல்ரெடி ஷீ இஸ் லவ் பை எவ்ரி ஒன். அண்ட் இந்த படத்தின் மூலமாக அவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு 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 மிகப்பெரிய வரவேற்பு இருக்கணும்னு நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஐ விஷ் தெம் போத் பிக் சக்ஸஸ்ஃபுல் கெரியர். அண்ட் தியாகராஜன் சார், யூ பீன் அ வெரி ஒரு ஃபியர்ஸ் ஃபாதர். அண்ட் கதிரேசன் சாரும் அப்படி ஒரு ஃபாதர் தான். ஸோ 2 ஃபாதர்ஸ் உடைய விஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற 2 சன்ஸ். ஐ எம் ஸோ ஹாப்பி. பிரசாந்த் சார், ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபில்ம் அண்ட் யுவர் ஃபியூச்சர் வெஞ்சர்ஸ். தேங்க்யூ வெரி மச். பிரசாந்த் மென்மையானவர், திரகாத்திரமானவர், உறுதியானவர், குழந்தை மனம் படைத்தவர், அன்பும் காதலும் நிறைய கொண்டவர். அவர் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதில் வந்து நமக்கெல்லாம் இப்படி ஒரு குழந்தை இருக்காதான்னு நம்ம எல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு இன்றைக்கும் அப்படியே இருக்கார். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், அவரோட அந்தகன் படத்தில் நானும் நடிச்சிருந்தேன். அதில் நானும் பிரசாந்த், யோகி பாபு, ஒரு 4 பேரை உட்காந்து சீன் சொல்லிட்டாங்க, டைலாக் கொடுத்துட்டாங்க. நாங்கள்லாம் பிரசாந்த் நீ இதை பேசு அப்படின்னு. யோகி பாபு வந்து சார் நான் இதை சொல்கிறேன் சார், நீங்கள் இதை சொல்லுங்கள். ஒரு விஷயம் நான் விட்டுருவேண்ணா அப்படின்ட்டு அவங்களும் நாங்கள்லாம் ஒரு பிளான் பண்ணி சீனை வந்து எப்படி மெருகேற்றுறதுன்னு பண்ணிகிட்ருக்கோம். பண்ணிவிட்டு ஒரு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னாரு. நாங்கள் அதை பண்ணோம். கட் அப்படின்னு பிரசாந்தை கூப்பிட்டாரு. என்ன டைலாக் இருக்குது அதை மட்டும் பேசு, அதுக்கு மேலே பேசு. சரிப்பா. இங்கே வந்தோடனே மறுபடியும் நாங்கள் இல்லை பழசே பேசிடுவோம், இருக்கிறதே பேசிடுவோம். படம் பெரிய வெற்றி, அது வேறு விஷயம். ஆனால் பிரசாந்த் நான் எங்களோட வந்து இருந்தவர் அப்படியே சும்மா ஒரு பிரசாந்த் அப்படின்னு ஒரு பார்வையிலையும் ஒரு லுக்குலேயும் அப்படியே மறுபடியும் ஒரிஜினாலிட்டிக்கு கொண்டு வந்தார். அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு குழந்தைலாம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். தியாகராஜன் சார் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவர். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஒரு படத்தின் பூஜையும் இதனோட இருக்குது அப்படின்ட்டு. தியாகராஜன் சார் டைரக்ட் பண்ணுறாருன்னு. சார் உங்களுக்கு வாழ்த்த எனக்கு வயதில்லை, நான் சிறியவன். இருந்தாலும் வந்து படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அதில் வந்து தேவயானியோடைய டாக்டர் நடிக்கிறாங்க. நம்ம கதிரேசன் சாரோட பையன். ஓ வெரி குட். அவங்க தான் ஹீரோயின் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ரீமேக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீமேக்குன்னா கண்டிப்பாக வந்து முதல்ல இங்கே பாம்பேயில் உட்காந்து வாங்கிறதுக்கு போட்டி பண்ணால் இல்லை சார் தியாகராஜ் சார் வாங்கிட்டு போயிட்டார் இதே தான் சொல்லுவாங்க. நானே 4 படங்கள் ட்ரை பண்ணேன். இல்லை சார் தியாகராஜ் சார்கிட்ட தான் ரைட்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நல்ல படம் ஓடுற படம் அப்படின்னா முதல்ல ரைட்ஸ் வாங்குறவர் அவர் தான் இன்னி வரைக்கும் நினைக்கிறாரு. ஸோ அப்படி ஒரு ரீமேக் படத்தில் நடிக்க போகிறீங்க. வாழ்த்துக்கள். பெரிய வெற்றி அடையணும் படம். நீங்கள் உங்களுக்கு வந்து பெரிய வாய்ப்புகள், பெரிய பதவிகளையும் கிடைக்கணும். நீங்கள் பெரிய இடத்துக்கு போகணும்னு வாழ்த்துக்கிறேன். பிரசாந்தை வாழ்த்த வந்து எனக்கு வயது இருக்குது. நான் என்ன வெளியில் வானமே வாழ்த்துகிறது, நானும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது வந்து பிரசாந்த் பர்த்டேக்கு தியாகராஜன் சார் வந்து எனக்கு வந்து கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை, நானே வருவேன்.
நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லைன்னாரு. இல்லை நாங்கள் நாளைக்கு டைட்டில் அனௌன்ஸ் பண்ண போகிறோம், அதுக்காக நீங்கள் வரணும்னு சொன்னார். அங்கே வந்து இப்போ டைட்டில் பார்த்தோம்னா உண்மையிலேயே வந்து ஒரு பிரம்மாண்டமான டைட்டிலாக இருக்குது. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் பிரசாந்த், விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஏன்னா இந்த படம் வந்து எனக்கு வந்து பல வகையில் எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமான படம். ஒன்று என்னோடய ஃப்ரெண்டு, இல்லை என்னோடய பிரதர் பிரசாந்த் நடிக்கிறாரு. அப்புறம் என்னோட நண்பர் தியாகராஜ் சார் டைரக்ட் பண்ணுறாருங்கிறது வந்து ரெண்டாவது விஷயம். அப்புறம் என்னோட நண்பரோட மகள் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். விஷயம் ஆல் தி பெஸ்ட் பிரியங்கா. உங்கள் அப்பாவும் என்னோட நண்பர், உங்கள் அம்மாவும் எங்களோட நண்பர். ரெண்டு பேருக்குமே நீங்கள் ரெண்டு பேருமே கிரேட்டாக இருக்காங்க. அவங்களோட மகளாக நீங்கள் வந்திருக்கீங்க. அடுத்து ஹீரோவாக நடிக்கிறாங்க ஹரி வந்து என் நண்பரோட மகன், கதிரேசன் சாரோட மகன் சொன்னாங்க. உண்மையிலே வந்து ஆல் தி பெஸ்ட் கதிரே. உங்கள் அப்பா இருக்க மிக சிறந்த நண்பர். அதனால் நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கிறது வந்து இந்த உண்மையை இது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு நல்ல படமாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லாமே வந்து அமைஞ்சிருக்காங்க. எல்லா வாரிசுகள் வந்து தியாகராஜன் சாரோட சன்னும், இல்லை வந்து ராஜகுமார் தேவையானோட டாக்டரும், கதிரேசன் சாரோட மகனும் எல்லாமே வந்து இதில் சிறப்பாக அமைஞ்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை கூட எனக்கு சொன்னார் அவர் வந்து. உண்மையில் இது தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இருக்கும். ஏன்னா என்னோடய ஒளிப்பதிவாளர் ரவி யாதவ் வந்து என்னோட மிக சிறந்த நண்பர். அவர் என்னோட புலன் விசாரணை, செம்பருத்தி இதுக்கெல்லாம் அவர் தான் கேமராமேனாக இருந்தார். அவரோட குற்றப்பத்திரிகை படத்துக்கு நான் டைரக்டர், அவர் எனக்கு ப்ரொடியூசரு. இது மாதிரி வந்து ஒரு 30 வருஷமாக 35 வருஷமாக எனக்கு நெருங்கிய நண்பர். பிரசாந்த் ஏறக்குறைய 35 வருஷம் ஆனாலும் வயசாகல பிரசாந்துக்கு. 91 நான் பார்த்த மாதிரியே தான் இருக்கார் ஒன்று அவர் அந்த பிரசாந்த். இன்றைக்கும் ஹீரோவாக இருக்கார். நானும் பிரசாந்தும் நிச்சயமாக ஒரு படம் பண்ணுவோம். ஏற்கனவே நான் வந்து 3 படம் பண்ணியிருக்கேன். பிரசாந்துக்கு வந்து நிச்சயமாக நான் படம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோ. ஏன்னா பிரசாந்துக்கு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எல்லாரை விட ஆக்ஷன் பண்ணுறதுல விஜயகாந்த் சாருக்கு ஈக்குவலான ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இந்த பிரசாந்த். அது மாதிரி வந்து டான்ஸ் பண்ணுறதுலேயும் பிரபுதேவாவுக்கு ஈக்குவலாக டான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இன்னொரு சொல்லியிருக்கேன். ஏன்னா நடிக்கிறதுல வந்து பிரசாந்த் என் கூட வந்து முதல் படம் முடிச்சு 2வது படம், அந்த படம் ரிலீஸ் ஆகல. அப்போ என் படத்துக்கு வரும்போது அப்போது பானுமதி ராமகிருஷ்ணா கூட வந்து ஒரு சீன் வந்து என்ன பண்ணாங்க வந்து, பானுமதி ராமகிருஷ்ணா அவங்களுக்கு தெரியும், அவங்க எல்லாரையும் டாமினேட் பண்ணிடுவாங்க. ஒரு சீனில், முக்கியமான சீனில் வந்து பிரசாந்த் வந்து பதில் சொல்லணும். அவன் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து டேக்லாம் மானிட்டர்லாம் அப்படி சும்மா ஆக்ஷன் மட்டும் பண்ணிவிட்டு டேக்கில் என்ன பண்ணிட்டாங்க, அவனை ரியாக்ட் பண்ண விடாமல் டக்குன்னு சேர்த்து கட்டி பிடிச்சிட்டாங்க. அவனை கட்டி பிடிச்சிட்டு அந்த ரியாக்ஷன் பண்ண விடாமல் தட்டுறாங்க. அது அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கும் தெரியாது, இப்போ அவனுக்கும் தெரியாது. அப்போ என்ன பண்ண, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இப்படி தள்ளி, பாட்டி உங்களுக்கு தெரியாது பாட்டி, அது அவராக சேர்த்துக்கிட்டு அதுலேருந்து வெளியே வந்து அந்த பர்ஃபார்மன்ஸை கண்டினியூ பண்ணுறது. இதில் என்ன எதுக்கு சொல்கிறேன்னா, 2வது படம் தான் அது. அப்போ எல்லாரும் ஃபங்க் ஆகிடுவாங்க. அப்போ பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணும்போது அது ஃபங்க் ஆகிடுவாங்க, இல்லை கட் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் அதுலேருந்து வெளியே வந்தது வந்து ஒரு எம்ப்ராசிங்காக இருக்கக்கூடாது, இல்லை வெளியே தெரியக்கூடாதுன்னு அதை ஆக்ஷன்லேயே சேர்த்துக்கிட்டு அடுத்த டைலாக்கு வந்து இவராக ஒரு டைலாக் ஆட் பண்ணிக்கிட்டு அதை வந்து கண்டினியூ பண்ணார். அப்போ நான் ஒன்றே சொன்னேன், நீ தானே அடுத்த அந்த அம்மாவையும் ஓவர்டேக் பண்ணிட்டேன். அது மாதிரி நான் போடும்போது என்னோட படத்தில் காதல் இளவரசன் பிரசாந்த் தான் டைட்டில் கொடுத்தேன். ஏன்னா உண்மையாகவே வந்து பிரசாந்த் எப்படின்னா வந்து அஷ்டவதானி. அப்போவே வந்து சிஜிலாம் வரல. அப்போவே கம்ப்யூட்டர் வச்சு நோண்டிகிட்டே இருப்பார். சார் உங்களுக்கு தெரியாது சார், இது சினிமா வந்து வேறவா மாறப்போகுது சார் அப்படின்னு. பிரசாந்துக்கு டைரக்ஷன் தெரியும், மியூசிக் தெரியும், எடிட்டிங் தெரியும், சிஜி தெரியும், ஏஐ தெரியும், எல்லாம் தெரியும். அதுதான் பிரச்சனை. ஏன்னா பெரும்பாலும் நடிகர்கள் வந்து வந்த உடனே எதுவுமே தெரியாமல் வந்தால் பிரச்சனை இல்லை, வருவாங்க, நடிப்பாங்க, போயிடுவாங்க. எல்லாமே தெரிஞ்சதால இப்போ அதில் வந்து கரெக்ஷன்ஸ் வரும். அவர் ஒரு கரெக்ஷன் பண்ண ட்ரை பண்ணுவார். அதனால் அந்த இது வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலே பிரசாந்த் எல்லாத்தையும் விட பழகிறதுக்கு இனிய நண்பர். எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் அவர் பழகினவங்க வந்து என்ன கம்மியான இல்லை வந்து சின்ன ஆட்களாக இருந்தால் கூட அந்த நட்பை மாறாமல் அவங்க சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு இல்லாமல் அந்த எல்லாரையும் மனிதராகவும் நண்பராகவும் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய குணம் வந்து பிரசாந்துக்கு இருக்குது. தியாகராஜ் சார் உங்களோட விஷஸ் அது. அது மாதிரி ஹரி, நீங்களும் வந்து மிகப்பெரிய ஆர்டிஸ்டாக வரணும். அம்மா பிரியங்கா, உங்கள் அம்மா அப்பாவுக்காக நீங்கள் வரணும். தேவயானி வேறு நடிச்சிருக்கீங்க நீங்கள் சொன்னாங்க. ஆல் த பெஸ்ட் தேவயானி, ஆல் த பெஸ்ட். இதில் ஜிவி பிரகாஷோட மியூசிக் இருக்குது. எல்லாமே கலந்த ஒரு படமாக இந்த படம் இருக்குது. டைட்டில் கூட வந்து
ஒரு ஒரு கேட்சியாக இருக்குது. அது வந்து ரஞ்சன் இல்லாமல் ரஞ்சன் த அட்வொகேட் சொல்லும்போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது வந்திருக்கு. எல்லாருக்கும் சேர்த்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு விஷ் யூ ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.